இந்த பைபிளை படிக்கிறது? இதுல ஃபர்ஸ்ட் நடுவுல மத்தேயுன்னு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்துல இயேசுப்பா எப்படி பிறந்தாரு, என்ன செஞ்சாரு, எப்படி எல்லாம் ஜனங்களை நேசிச்சாரு, அவரை விரோதித்தவங்க கிட்டையும் அவர் எப்படி அன்பா நடந்துக்கிட்டாரு, பாவிகளை எப்படி நேசிச்சாரு, எல்லாம் இந்த பைபிள்ல இருக்கு. நீ மத்தேயுல இருந்து படிக்கும் பொழுது நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். புதிய ஏற்பாடு படிச்சாதான் பழைய ஏற்பாடு புரியும். நிறைய பேர் பழைய ஏற்பாடு படிச்சுட்டு புரியவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால புதிய ஏற்பாடு படி. ஆமா ஆண்டி, நான் கூட படிச்சிருக்கேன் ஆண்டி. ஈன்ஸ்டன் கூட சின்ன வயசுல இருந்தே பைபிள் படிச்சுட்டு தான் வளர்ந்தாராம். அவர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போதுல பைபிள் படிச்சுட்டே தான் போவாரு ஆண்டி. அதுதான் நான் சொன்னேன், நீ பெரிய புத்திசாலியா மாறணும்னா உலகத்துல எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு. ஆனா இந்த ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது நீ புத்திசாலியாவும் மாறலாம், அன்புள்ளவளாகவும் இருக்கலாம், மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவளாகவும் மாற முடியும். நம்ம வாழ்க்கையில நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையும் அறிந்து கொள்ள முடியும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த உலகத்துல அதிகமா வாங்கப்படுற புத்தகம் என்னன்னு உனக்கு தெரியுமா? என்னதாண்டி? பைபிள் தான். உனக்கு தெரியுமா, அநேகரால வாங்கப்படுகிற புத்தகம் வேதாகமம், அநேகரால வாசிக்கப்படுகிற புத்தகம் வேதாகமம். இந்த வேதாகமத்தை பொய்ன்னு சொல்லி நிரூபிக்க வந்த 2000 பேர், அதுல எல்லாருமே வேதாகமம் சத்தியமான உண்மைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இதை நிறைய பேர் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. இது ஒரு மத புத்தகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா ஆண்டவர் மதத்தின் தலைவரும் இல்ல, அவர் மதத்தை ஸ்தாபிக்கவும் வரல. இந்த வேதத்திலிருந்து ஒரு தேவன் நம்ம எப்படி இந்த பூமியில மனுஷனை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை இந்த புத்தகத்தை வாசிச்சா மட்டும்தான் தெரியும் தங்கம். அதனாலதான் வேதத்தை தினந்தோறும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் எப்பவுமே நாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு வசனம் உனக்கு, அந்த வசனத்தை நான் உனக்கு காட்டுட்டா பாரு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல்லோசனையை அடைந்து நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருளையும் அறிந்து கொள்வான். நிறைய டீச்சிங் எங்கிருந்து கிடைக்கும்னா இந்த பைபிள்ல இருந்து கிடைக்கும். இதை படிக்கிறவெல்லாம் நல்ல புத்தி, நல்ல ஞானம், நல்ல அறிவை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லுது. அதனால நீ பெரிய புத்திசாலியா மாறணும்னா இந்த வேதாகமத்தை தினந்தோறும் என்கிட்ட ஆண்டவர் என்ன பேச போறாரு, இன்னைக்கு கடவுள் எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நீ தேடி அன்போடு எடுத்து வாசிச்சுனா ஆண்டவர் முழுக்குள்ள தினந்தோறும் பேசுவார். நீ புத்திசாலியா மாறலாம். ஓகேவா? ஓகே ஆண்டி, நான் டெய்லியும் இந்த பைபிள் படிச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் ஏசுப்பா என்கிட்ட என்ன பேசுறாருன்றதையும் தெரிஞ்சுக்கிறேன் ஆண்டி. ஓகே, சூப்பர்.